லேவியராகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரம் 25 வசனம். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரமாக என்ன செய்வேன்? கொடுப்பேன். இந்த பால்னு சொன்னா என்ன, தேனுன்னு சொன்னா என்ன? நான் ரொம்ப யோசித்து பார்க்குறேன். பால் அப்படின்னு சொன்னாலும் ஒரு அர்த்தம் இருக்குது, தேன்னு சொன்னாலும் அர்த்தம் இருக்குது. பால்னு சொன்னால் என்ன சொல்லலாம்? நல்ல பால் குடித்தா நல்லா புஷ்டி ஆகும், அப்படி தானே? ரெண்டும் ரொம்ப சத்தான ஒரு உணவு. இப்போ பால் குழந்தைகள் நல்லா குடிக்கிற குழந்தைகளை பார்த்தீங்கன்னா பால் குடித்தவங்க ரொம்ப புஷ்டியாக இருக்கிறாங்க. தேன் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் ரொம்ப இனிப்பாக இருக்குது. ஒரு இனிப்பான வாழ்க்கை, ஒரு செழிப்பான வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை. இனி நிறைய நம்ம அதாவது தேவன் நமக்கு கொடுக்க போகிறதான வாழ்க்கையை பற்றி ஒரு தேசம் அப்படின்னு சொல்லும்போது, தேசம் நமக்கு ஒரு வாழ்வை குறிக்கிறது. ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது நம்ம பொதுவாக நினைக்கிறோம், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், அதை விட என்னென்னா திருமணமாகணும், நல்ல ஒரு பொன், அதாவது ஒரு மணமகள் கிடைத்து விட்டால், ஒரு மணமகன் கிடைத்து விட்டால், ஒரு பெண் அமைந்து விட்டது அப்படின்னா அவருக்கு வாழ்க்கை அமைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் நல்ல ஒரு மணமகன் அமைந்து விட்டால் அவருக்கு, அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டது. ஒரு பெண் அமைந்து விட்டால் அந்த பையனுக்கு ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டது. இல்லைன்னா என்ன சொல்கிறோம்? அவனுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகலை, வாழ்க்கை அவனுக்கு அமையவில்லை அப்படின்னு சொல்கிறோம். வாழ்க்கை அப்படிங்கிறது திருமணத்தை பொறுத்து நம்ம பொதுவாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு என்னென்னா, நமக்கு இந்தியாவில் பிறந்து வளர்ந்துருக்குறோம். இந்தியாவில் பிறந்து வளர்ந்துருக்கிற நம்ம யாரும் இந்த நாட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லக்கூடியதாக ஒரு த்ரெட் நமக்கு இன்னும் வரல. ஆனால் வராதுன்ற நிச்சயம் கிடையாது. நிறைய இந்தியாவில் என்ஆர்சி, சிஏ அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை காட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆதார் கார்டு இருக்குது, ஆதார் கார்டுன்னு யார் கேட்டால், அது ஆதார் கார்டு நீ வச்சுருக்கிறதுனால நீ என்ன செய்ய முடியாது, இந்த நாட்டு குடியுரிமை உனக்கு தர முடியாது. அப்படி என்று சொன்னால் நீ பூர்வீகமாக இந்த நாட்டில் வந்து பிறந்ததுக்காக சரியான ஆதாரம் நமக்கு இருக்க வேணும், ரிட்டனில் வேணும். அவருடைய தகப்பனார் பூர்வ குடிகள் இருந்தாக என்பதற்காக சொத்து இருக்கிறதா, அதனுடைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கிறதா, இப்படியெல்லாம் போட்டு குழப்பி அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்து அப்படியே அது பெண்டிங்கில் இருக்குது. திரும்ப அந்த என்ஆர்சி, சிஏ இதெல்லாம் திரும்ப வருமா என்றால் அது சட்டம் வடிவமாக்கப்பட்டிருக்கிறபடினாலே அது வந்து வரலாம். அப்படிலாம் வந்தது என்று வைத்துக்கொள்ளுங்கள். இந்த நாட்டில் நீங்கள் உங்கள் குடியுரிமையை கொண்டு போய் ப்ரூவ் பண்ண முடியலைன்னா ஆங்காங்கே அதுக்கென்று சொல்லி அகதிகள் முகாம் கட்டி வைத்திருக்கிறார்கள். அகதி முகாம்கள். சிட்டிசன் என்று ப்ரூவ் பண்ணலைன்னா, இந்த நாட்டுடைய குடிமகன் என்று ப்ரூவ் பண்ணவில்லை என்றால் ஓட்டுரிமை இருக்குது, அது எல்லாத்தையும் வச்சு அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அப்படி என்றால் அவள் எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன செய்யணும்? அந்த அகதிகள் முகாமில் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய கட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்படுகிற ஒரு செய்தி. அதிர்ச்சியாக இருக்குல்ல? யோசித்து பார்த்ததே இல்லைல்ல? நம்ம யார் வந்து வெளியே போன்னு சொல்ல போகிறாங்க? வெளியே போக சொல்ல மாட்டாங்க. வெளியே எங்கே போக முடியும்? ஆனால் நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம அகதிகளாக மாற முடியாது அப்படின்னு இல்லை. என்ன வேணால் நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு நாடு இல்லை, நான் அந்த நாட்டு குடிமகன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மை வந்து அவர்கள் பிடித்து அவர்கள் அடைத்து போட்டால், நாட்டில் நம்ம வெளியில் நடமாட முடியாதபடிக்கு அகதிகளாக
இலங்கையிலிருந்து வந்த அகதிகள் பாருங்க, அவர்கள் வந்து ஒரு அகதி முகாமில் இருக்கணும், வெளியில் அவர்கள் வேலை செய்ய முடியாது, சுதந்திரமாக அவர்கள் வேலை, அரசாங்க வேலை சரி எந்த வேலையும் செய்ய முடியாது, அரசாங்கம் கொடுக்கிற சலுகைகளை பெற்றுக்கொண்டு அங்கே வாழ வேண்டும். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்துருக்கவே மாட்டோம். இன்றைக்கு பாருங்கள், பாலஸ்தீன பிரச்சனை, பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமான நாடு இல்லை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை. இஸ்ரவேல் மக்களுக்கு சொந்தமான தேசம் இல்லை என்கிறதுல தான் அவர்கள் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 2000 வருஷம் இல்லையா, கிட்டத்தட்ட 2000 வருஷம் அவர்கள் நாட்டை இழந்து பட்ட அவஸ்தைக்கு அளவே கிடையாது. எல்லா இடத்துல போனாலும் அவங்க நாயை துரத்துற மாதிரி துரத்துருவாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க. நமக்கு சொந்தமான ஒரு நாடு. நீங்கள் இப்போ எந்த நாட்டில் போனாலும் நீங்கள் எந்த நாடு அப்படின்னா ஒரு இந்தியன் அப்படின்னு இந்தியன் சொல்லும்பொழுது ஒரு மதிப்பு இப்போ வந்திருக்கு கொஞ்சம். எங்கே போனாலும் ஒரு இந்தியன் அப்படின்னு சொன்னால் ஒரு மதிப்பு இருக்கிற, முந்தைய அதுக்கு இல்லை. இப்போ ஒரு இந்தியன் அப்படின்னா காரணம் என்னென்னா, நம்முடைய தேசத்தை பற்றி பார்க்கும் பொழுது நாட்டுடைய வலிமை, அதனுடைய இராணுவ வலிமை, அநேக காரியங்களிலே அது இப்போ கொஞ்சம் சிறந்து விளங்குவதாக உலக அளவில் பெயர் பெற்று வருகிறது. பொருளாதாரத்தில் எல்லாவற்றிலையும் நாம் வளர்ந்து வந்திருக்கிறோம். ஆனால் அப்படின்னால என்ன அப்படின்னா, நம்ம இந்தியா தேசத்தில் இருக்கிறோம் என்றால், நம்ம இந்திய தேசத்தில் குடிமக்களாக இருப்பதுனாலே நமக்கு வெளிநாட்டில் போனாலும் ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, நமக்கு என்னென்ன ஒரு அனாதை போல ஒரு எண்ணம் கிடையாது. நான் ஒரு இந்தியன் அப்படிங்கிறது. நீங்கள் இருக்கிற சமயத்தில் இங்கே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு நீங்கள் விரும்பலாம். ஆனாலும் வெளிநாட்டில் போய் நீங்கள் செட்டில் ஆனாலும் இந்திய குடி உரிமை, இந்த இந்திய பாஸ்போர்ட்டு இது கையில் இருக்கிறது தான் உங்களுக்கு வலிமையை ரங்கத்தை கத்திரமயப்படுத்துவா. அந்த இந்திய பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னா வெளிநாட்டில் இருந்தாலும் ரொம்ப சிக்கல் தான். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு தேசத்தை கொடுப்பேன். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு நான் தேசத்தை என்ன செய்வேன், கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அவர்களுக்கு எப்பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, முதல் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை அவருடைய அதாவது தாத்தாவுக்கு கொடுத்தார், முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போப்பா என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு அந்த தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணினார். அவன் அந்த தேசத்துக்கு என்ன செய்தான், போனான். அந்த தேசத்துக்கு அவன் போனான். பின்பு அவனுடைய சந்ததிகள், சுருக்கமாய் சொல்ல போனார், அவன் காலத்துக்கு பிறகு அவன் ஈசாக்கோடு யாக்கோபுடன் கூடாரங்கள் என்ன செய்தான், தேசத்தில் குடியிருந்தான். அதுக்கு பிறகு யாக்கோபு லாபான் இடத்துக்கு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம், திரும்பி வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு பிறகு யோசேப்பை விற்று போட்டார்கள். அவன் எகிப்துக்கு போனான். இங்கே எகிப்துக்கு போய் அங்கே அவன் குடியிருக்கும் பொழுது ஒரு 30 ஆண்டு, அதற்கு பிறகு இந்த யாக்கோபும் அவனுடைய யோசேப்புடைய சகோதரர்களும் எல்லாரும் தானியம் கொள்ளும்படி அங்கே போனார்கள். போகும் பொழுது கடைசியில் இந்த யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறான், அவன் சொந்த சகோதரன் என்பதை வெளிப்படுத்துகிறான். அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, இங்கேயே வரும்படி தேவர் இமிகிரேஷன். அன்றைக்கு அமெரிக்காவில் குடியிருந்தது மாதிரி எகிப்தில் போய் குடியிருந்தால் மற்ற தேசத்தில் பஞ்சம். ஆகவே இமிகிரேஷன் அந்த ஸ்டேட்டஸ் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. 70 பேர் குடும்பத்தில் 70 பேர் போய் எகிப்தில் குடியேறினார்கள். கானானை விட்டு விட்டார்கள், பஞ்சத்து நிமித்தமாய் விட்டு விட்டார்கள். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தது. தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னால், உங்களுடைய சந்ததி எத்தனை வருஷம் அவர்கள் உபத்திரவப்படுவார்கள், 400 வருடம் எகிப்தில் என்ன செய்வார், அந்நிய தேசத்தில் அவர்கள் அடிமையாக இருப்பார்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தம், அதாவது தேவன் சொன்னார். தேவன் அப்படி சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராயும் பொழுது அதனுடைய காரியங்கள் வேறு விதமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். தேவன் அவனுக்கு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நான் ஆராய்ந்து பார்க்கிறதான சமயத்தில், அவன் ஒரு பலி செலுத்துகிறான். பலியை செலுத்துகிற சமயத்தில் அவன் அந்த இடத்துல அவருடைய ஒரு சந்தேகமான வார்த்தை,
அதாவது அவனுடைய அவிசுவாசம் அதுவாக இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன். அவனுடைய ஒரு அவிசுவாசம், ஒரு சந்தேகம். கர்த்தர் சொன்ன வார்த்தையை என்ன செய்யணும், நம்புவதற்கு அவன் அதில் கொஞ்சம் தயக்கம் காட்டுறதாக கூட நம்ம அங்கே பார்க்க முடியும். ஆகவே சில சமயத்தில் நம்முடைய அவிசுவாசம், நம்ம செய்கிற ஒரு தவறு, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற தவறுனால நம்முடைய தலைமுறைகள் என்ன செய்யும், பாதிக்கப்படும் என்பதை நாம் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து போய் விடவே கூடாது. இன்னொன்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கானாலும் நம்முடைய சந்ததிக்கானாலும் கர்த்தர் கொடுப்பேன் என்பதை கொடுப்பார். ஆனால் அதற்குரிய அளவில் விசுவாசத்தில் வளர்ச்சி இருக்க வேண்டும். நம்ம பரிசுத்தத்திலே நம்முடைய தலைமுறையை வளர்த்தி எடுக்க வேண்டும். நல்ல ஒழுக்கத்தில் நம்ம வளர்த்தி எடுக்க வேண்டும். நம்ம சபைக்கு வந்ததுனால, நம்ம ஆலயத்துக்கு வந்ததுனால நம்ம பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். அவர்கள் சண்டே ஸ்கூலுக்கு வராட்டாலும் பரவாயில்ல, வீட்டில் இருந்தால் போதும். ஏன்னா நான் கிறிஸ்தவனா நான் மாறிவிட்டேன், கிறிஸ்தவ பெயர் எனக்கு இருக்கிறது, நான் இப்போ சபைக்கு நான் வர்றேன். அப்படினால என்னுடைய பிள்ளைகள் அவங்க டாக்டர் ஆகி விடுவார்கள், என்ஜினியர் ஆகி விடுவார்கள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும், என் பிள்ளைகள் நல்ல ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படி என்று நம்ம கனவு காணக்கூடாது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணாலும் நாம் அதற்கு முழு தகுதி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முழு தகுதி நமக்கு அதற்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதே போல் நம்முடைய பிள்ளைகளுக்கு முழு தகுதி இருக்கணும். பிள்ளைகள் அதுக்கு விதத்தில் வளர்த்தப்படவில்லை என்றால் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யாது, வரவே வராது. ஆகையினால் பாருங்க, அவங்க 400 வருஷம் அங்கே உபத்திரவப்பட்டார்கள். இந்த 400 வருஷத்தில் தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததான காரியங்கள், தலைமுறைகளுக்கு தேவன் கற்றுக் கொடுத்து அவர்களை ஆண்டவர் என்ன செய்தார் சொல், யெகோவா தேவன் தான் உண்மையான தேவன் என்பதை அவர்கள் உணரும்படியாக அந்த எகிப்து தேசத்தில் வாதைகள் வந்தது. யெகோவா தேவன் தான் தேவன், கர்த்தரே தேவன் என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அதெல்லாவற்றுக்கு பல விதங்களில் நாம் செய்திகளை என்ன செய்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆகவே அந்த 400 வருஷம் உபத்திரவப்பட்டதுக்கு பிற்பாடு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவர்களை விடுவிக்கிறார். தேவன் அவர்களை விடுவித்து என்ன செய்கிறார், வனாந்திர வழியாய் நடத்தி கொண்டு வருகிறார். வனாந்திர வழியாய் நடத்தி கொண்டு வருகிற சமயத்தில் தான் இந்த வசனத்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், பாலும் தேன் நான் உங்களோடு சொன்னேன், நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று கர்த்தர் அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அந்த வாக்குத்தத்தத்தை அந்த தலைமுறையில் அவர்கள் சுதந்திரிக்கவே இல்லை. ஏன் சுதந்திரிக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள், முறுமுறுத்தார்கள், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது 10ஆம் அதிகாரத்தில். அதனாலே அவர்கள் வனாந்தரத்தில் மரித்து போனார்கள். அந்த சந்ததியிலே ஒருவரும் என்ன செய்யவில்லை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை என்ன செய்யவில்லை, சுதந்திரிக்கவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு பிற்பாடு அடுத்த தலைமுறையிலே உள்ளவர்கள் அந்த தேசத்தை போய் என்ன செய்தார்கள், சுதந்திரித்தார்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணபடி அந்த தேசத்தை அவர்கள் போய் சுதந்திரித்தார்கள். அவர்கள் எதுவரையிலேயும் அந்த தேசத்திலே அவர்கள் மெய்யான தேவனை ஆராதனை செய்தார்களோ, அந்த ஆராதனை செய்கிறது வரையிலேயும் அந்த தேசம் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருந்தது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அருமையார்களே, நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கிற சமயத்தில் தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிற வாழ்க்கை, நான் சொன்னேன், நல்ல திருமணமாகி நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிறது, நல்ல ஒரு உத்தியோகம் கிடைத்து ஒரு வாழ்க்கை அமைகிறது, ஒரு வீடு நமக்கு குடியிருப்பதற்கென்று சொந்தமாக ஒரு வீடு. வாடகை வீட்டில் போனால் எவ்வளவோ தலைவலிகள், எவ்வளவோ பிரச்சனைகள். எத்தனை பேர் வாடகை வீட்டில் இருக்கீங்க? ஒரு வீடு சொந்தமாக வேணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க எத்தனை பேர்? கைகளை வைத்துங்க. தகப்பனே, இந்த கைகளை உயர்த்தி இருக்கிறவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்.
கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற செய்வீராக. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொன்னீர். நல்ல வசதியான, எல்லா வசதியும் நிறைந்த ஒரு வீட்டை இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தரல வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். 2024 முடிகிறதுக்குள்ளால, ஆண்டவர் 23 முடிந்து 24 அவர் பிரவேசிக்கிற சமயத்தில் கர்த்தாவே நீர் வழிகளை திறந்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அற்புதத்தை நீர் செய்யும் ஆண்டவரே. அலைந்து கொண்டிருக்கிற நிலைமை ஆண்டவரே ஒரு முடிவுக்கு வர வேண்டும். சொந்தமான வீட்டில் குடியிருக்கத்தக்கதாய் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க ஆமென். அதாவது தேசம் என்பது ஒரு பெரிய தேசம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நமக்கு ஒரு வீடு இல்லைன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இல்லை ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு இடம் இருந்துன்னு சொன்னால் அப்படி ஒரு சொந்தமாக ஒரு 2 பெட்ரூமு, ஒரு கிச்சன், அப்புறம் ஒரு சின்ன ஹால், அப்புறம் இதெல்லாம் வசதியோட ஒரு வீடு இருந்துன்னா அது குறிப்பாக சகோதரிமார்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிதானா? ஆண்கள் கூட இதை பற்றியே கவலைப்பட மாட்டாங்க. காரணம் காலைல போயிட்டு ராத்திரி வருவாங்க, எங்கே படுத்தா என்ன அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற சகோதரிமார்களுக்கான பெரிய ஒரு வேதனை என்னென்னா, எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும், சொந்த வீடு வேணும். இந்த ஏக்கத்தை கர்த்தர் காண்கிறார். ஆமென். அதை காண்கிற கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் தேசத்தை கொடுப்பேன், உனக்கு ஒரு வீட்டை என்ன செய்வேன் கொடுப்பேன், ஒரு நிலத்தை என்ன செய்வேன் கொடுப்பேன். தேசம் என்றால் நிலம். உனக்கு ஒரு நிலத்தை என்ன செய்வேன் கொடுப்பேன், உனக்கு வாழ்க்கையை நான் என்ன செய்வேன் கொடுப்பேன், உனக்கு ஒரு உத்தியோகத்தை, நல்ல உத்தியோகத்தை என்ன செய்வேன் நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை அவர் சொல்லுகிறவர். நிச்சயமாய் அதை அவர் நிறைவேற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அருமையானவர்களே, இந்த வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது 2 வகையான வாழ்க்கை. ஒன்று என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை. சத்தமாக கர்த்தருமாய் ஓடுத்துவோமா? என்னதான் இருந்தாலும் சரி, நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோமே, வந்திருக்க நம்மளுடைய எண்ணமெல்லாம் என்ன, நம்ம ஜபமெல்லாம் என்ன, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, எனக்கு ஒரு நல்ல வீடு, நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், நல்ல நிலம், இப்படி எத்தனையோ காரியங்கள் நமக்கு மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுக்காகத்தானே ஜெபம் பண்ணுகிறீர்கள். இதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணி என்ன செய்கிறோம், கேட்குற ஆண்டவரே என்றைக்கு எனக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்ய மாட்டேங்கிறேன், என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் ஆண்டவரே, நல்ல ஒரு மருமகனை தாங்க, நல்ல ஒரு மருமகளை தாங்க, இப்படி எத்தனையோ காரியங்கள். சில சமயத்தில் ஒரே சேலையை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் துவைச்சு கட்டிட்டு வர்றதான சகோதரிகள், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் என்ன, ஆண்டவரே ஒரு சேலை கூட நீ தந்தா ரொம்ப சந்தோஷம், ஒரு வாரத்துக்கு எல்லா வாரம் உடனே கட்டிட்டு வரனே, மாற்றி கட்டுறதுக்கு ஒரு சேலை கிடைக்காதா? கை வைத்த சொன்னால் எத்தனை பேர் கை வைத்த முடியும்? ஆனால் இதெல்லாம் ஒரு இந்த எனக்கு நல்ல, அதாவது மாற்றி உடுக்கிறதுக்கு சேலை இல்லை, மற்றவங்கள மாதிரி இந்த சர்ச்சுக்கு ஒரு நல்ல ஒரு சேலையை கட்டிட்டு வர்றதுக்கு எனக்கு இல்லை. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணுன்னா எந்த சேலையை கட்டுறது, நான் மாற்றி உட்காந்துட்டு இருக்கிறேனே, நல்ல சேலை இல்லையே, அதனால அந்த கல்யாணத்துக்கு போக முடியலையே. இந்த மாதிரி நிறைய ஏக்கங்கள் இருக்கிறது. இந்த ஏக்கங்களுக்கெல்லாம் முடிவை உண்டாக்குகிற கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், கொடுப்பேன், உனக்கு என்ன செய்வேன், தேசத்தை கொடுப்பேன், ஒரு வாழ்வை கொடுப்பேன். இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நல்ல விதமான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை. அதாவது இதை சொல்கிற சமயத்தில் நான் உணர்ந்து தான் சொல்கிறேன். அநேக பாஸ்டர்ஸுகள், யங் பாஸ்டர்ஸுகள், போன வாரத்தில் ஒரு பாஸ்டர், 2 பாஸ்டர்ஸுகள் 2 வாரமாக, எனக்கு ஒரு வாரம் உடம்பு நல்லா இல்லை, ஃபோன் யாரும் எடுக்கலை, ஒரு 2 பேருடைய ஃபோன் வந்து கொண்டே இருந்தது. ஒருத்தருக்கு என்ன வேண்டும், ஒருத்தர் என்னென்னா சர்ச்சுக்கு நிலம் கேட்டார், அதுக்கு உதவி கேட்டார், கொடுத்தேன். நம்முடைய சபையிலேருந்து தான் அப்படியும் உதவி நம்ம செய்கிறோம். அடுத்து அவர் கட்டடம் கட்டி கொண்டிருக்கிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு கேட்டார். நியாயமான கோரிக்கை தான், ஆனால் வெயிட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏதோ நம்ம இங்கே கட்டுக்கட்டாக வச்சுருக்கிறோம், கேட்ட உடனே அங்கே போயிடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இப்போ மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கே சம்பளத்தை போடுறது, எந்த இதை பண்ணுறது அப்படின்னு இருப்போம். 1ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டாமா?
சில ஆட்களுக்கு கேட்கறதுக்கே விவரம் கிடையாது, எப்போ கேட்கணும்னு. இப்போ ஒருத்தட்ட கடன் கேட்கணும்னா கூட 1ஆம் தேதி பிறகு போய் கேளுங்க. ஸ்தோத்திரம். அந்த 25, 27, 28 போய் அவங்களே உட்கார்ந்து என்ன செய்வாங்க, ஆமாம் என்ன பண்ண கையை பிசைஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் போய் நீங்கள் போய் கடன் கேட்டீங்கன்னா எரிச்சல் தான் வரும். ஃபோன்னா எடுக்க மாட்டாங்க. அதனால் ஒருத்தர் கதை அப்படி. இன்னொருத்தர் கேட்டுக்கிட்டே ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தார். கடைசி எதுக்கு இருந்தாலும் தொல்லை தாங்க முடியலையன்ட்டு திரும்பி ஃபோன் பண்ணிட்டு, என்ன இப்படி சொல்லுங்கள், என்ன விஷயம், சும்மா என்ன ஃபோன் பண்ணுறீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். ஒருவேளை ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்குமோன்னு பார்த்தா, பாஸ்டர் எனக்கு ஒரு வண்டி தான் இருக்குது, நான் மனைவி 2 பேரும் போகிறோம், என் பிள்ளைங்களுக்கு ஒரு வண்டி இல்லை, ஆகவே அவங்களுக்கு ஒரு வாகனம் வேணும், அவங்க எல்லாம் சேர்ந்து போகிற மாதிரி. என்னத்தை மீன் பண்ணுறாரோ தெரியாது. 4 வீலருக்கு மீன் பண்ணுறாரா இல்லை 2 2 வீலருக்கு மீன் பண்ணுறாரா ஒன்றுமே தெரியல எனக்கு. இப்போ இந்த மாதிரி பாருங்க, நான் சொன்னேன் நீ என்ன செய்ய, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில் சொல்லி என்ன செய், ஜெபம் பண்ணு, கர்த்தர் யாரையாவது ஏவுவார். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த மாதிரி எனக்கு ஒரு வண்டி வேணும்னு நான் சபையில் சொல்லி ஜெபம் பண்ண வச்சதில்லை, வீடு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ண வச்சதில்லை. கர்த்தர் அதுதான் காலங்களில் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார். ஆமென். விசுவாசம், ஃபெய்த், விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் இல்லாமல் ஒவ்வொருத்தையும் கை ஏந்துகிறவன் இருக்கான் பாருங்க, சும்மா கடன் கேட்குறவன், சும்மா ஆட்கிட்ட உதவி கேட்குறவன், இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பாலும் தேனும் கூட வற்றி போயிடும். ஆமாம், அவனுக்கு பாலும் தேனும் ஓடவே ஓடாது. அதனால நம்ம விசுவாசித்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த பாருங்க, இங்கே காணிக்க பெட்டியே இல்லை, அங்கே இருக்க பூட்டு போட்டாங்க, நான் எடுத்துருவேன்னு சொல்லிட்டு பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதனால் என்னென்னா நான் அங்கே பார்க்கவே முடியாது, அதை பார்க்கறது இல்லை. காணிக்கை பெட்டியை நான் பார்க்குற ஆள் இல்லை, கர்த்தருடைய முகத்தை பார்க்குற ஆள். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதனால் ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார், தேவன் அற்புதமாய் நடத்துவார். என்னுடைய தேவை இல்லை, எத்தனையோ பேருடைய தேவைகள் வரும், எத்தனையோ பேருடைய தேவைகள். அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு கர்த்தர் ரசிவார்னு அதுக்கு முன்னால் பணத்தை கொடுத்துருப்பார். சரி, இது இருக்கட்டும், பரவாயில்ல, இது நமக்கு வயசான காலத்தில் வச்சுக்கலான்னு யோசித்தா ஆண்டவர் சொல்லுவார், முதல்ல கூடு, அதை ஸ்தோத்திரம், இதை முதல்ல என்ன செய், கூடு, வயசான காலத்துக்கெல்லாம் நான் பார்த்துக்குவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒன்றையும் தேவன் என்ன செய்ய மாட்டார்னு வச்சிருக்கவே விட மாட்டார். கையில் கொடுத்தா உடனே அடுத்தது என்ன செய்யும், ஒரு தேவை, ஒரு செலவு வந்து நிற்கும். ஆனால் இத்தனை வருஷமாக அவருடைய முகத்தை பார்க்க கற்றுக்கொண்டேன். திருமொழிப்படுத்தும் ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோது என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை. யாருடைய முகத்தையே பார்த்துட்டு இருந்தீங்க, நான் வெட்கப்பட்டு போவோம். ஆனால் கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும். கால் எழும்பி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய முகத்தை பார்த்தோம்னா அவர் அற்புதமாய் நம்முடைய காரியங்களை அவர் சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காகங்களை போஷிக்கிற கர்த்தர் நம்முடைய தேவன், காகங்களை போஷிக்கிற கர்த்தர். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், எத்தனையோ காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். அதில் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அரிசி கிடைச்ச விஷயம். 1 மூட்டை அரிசி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன். கேட்டிருக்கீங்களா? கேட்டதில் மறந்துருப்பீங்க. ஐயா, ஊழியத்துக்கு வந்த நாமக்கல்லில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது விசுவாசிகள்லாம் ரொம்ப குறைவு. அப்போது என்ன அப்படின்னு கேட்டால், கிடைக்கிற காணிக்கையில் அரிசி வாங்கணும், வாரந்தோறும் போய் அரிசி வாங்கணும். ஒரு பேக் எடுத்துகிட்டு போய் கடையில் போய் 2 கிலோ அரிசின்னு வாங்கினா, நான் சொன்னேன், ஆண்டவரே நான் பாஸ்டர். சில ஆட்கள்லாம் சும்மா பரட்டுக்கு பாஸ்டர்னுவாங்க. எனக்கு எனக்கு ஒரு பெருமை என்ன தெரியுமா, நான் பாஸ்டர் போய் கடையில் போய் 2 கிலோ அரிசி வாங்குறதா. அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் என்ன பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபாதர், சும்மா ஊழியக்காரங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டீசெண்டாக போனால் உடனே ஃபாதர்னு வாங்க. 2 பிள்ளைகளுக்கு ஃபாதர் தான் இருந்தாலும் அவங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடும்போது நமக்கு இப்போ என்னென்ன, ஃபாதர் எப்படி 2 கிலோ அரிசி வாங்குறாரு அப்படின்னு இருக்கும் இல்லையா. அதனால் சொன்ன ஆண்டு 2 கிலோ 1 கிலோ அரிசியெல்லாம் வாங்குறதுக்குமே இனிமேல் நான் போக மாட்டேன், போக மாட்டேன். இனிமேல் என் வீட்டுக்கு என்னென்னா மூட்டை சேரணும், மூட்டையாக தான் அரிசி இருக்கணும்னு சொல்லி போகவே இல்லை. கடைசியில் பார்த்தா ஒரு ஆள் அரிசி தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு அவர் சீட்டு கொடுத்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தேன், என் பேர் அதில் எழுதியிருக்கு.
நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்டேன். நான் இந்த மண்டியிலேருந்து வர்றேன். உங்களை அனுப்புனது யார்? அது தெரியாது. இப்போ தெரியாமல் எப்படி வந்தீங்க? இது எழுதி கொடுத்தது யார்? இது உங்கள் பேர் தானே? ஆமாம், இது என் பேர் தான். இது உங்கள் வீடு தானே? ஆமாம். சரி, உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாங்கன்ட்டு பேர் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை, என் பேர் எழுதி கொடுத்து அனுப்பியிருக்கார். தேவதூதனாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ போட்டுட்டு போனேன். அன்னைக்கு அவர் போட்டு போனேன். இன்னைக்கு வர அது யார் கொடுத்து அனுப்பினான்னு எனக்கு தெரியவே தெரியும். ஒரு மூட்டை அரிசி கத்திர மைப்படுத்துவோமா? ஆகவே 1 கிலோ வாங்க மாட்டேன்னு நம்ம அடம் பிடிச்சோன்னா 1 மூட்டை தருவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆகவே விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான். இல்லை அப்படின்னு அனுதாபத்துக்கு யார்ட்டையும் பேசுறதில்லை. இன்னைக்கு இந்த சாட்சியை சொல்கிறேனே தவிர அன்னைக்கு இந்த சாட்சியை நான் சொல்லவே இல்லை. அன்னைக்கு சொன்னால் அது நல்லா இருக்காது. ஏன்னா அதுக்கு பிறகு அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஓ, இந்த ஆள் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு, இந்த சாட்சியை சொல்லி ஏதோ இனி அரிசி இவர் கேட்குறாரோ அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அப்படின்னால நான் அந்த சாட்சி அந்த நாட்களில் கஷ்டப்பட்ட காலங்களிலே எதையுமே சொன்னது கிடையாது. முழங்கால் பட்டினி இருந்தாலும் முழங்காலே உட்காந்துறது, அவ்வளோதான். வெளியே போகிறதே கிடையாது. எந்த விசுவாசி வீட்டுக்கு போகிறது கிடையாது. போனால் 5 ரூபா கொடுப்பாங்க, 10 ரூபா கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக விசிட்டிங், நோ விசிட்டிங். கையில் பணம் இருந்தால் தான் விசிட்டிங். வயிறு நிறைய சாப்பிட்ட பிறகு தான் விசிட்டிங். பட்டினியோட விசிட்டிங்கு போய் எங்கேயாவது காஃபி கொடுப்பாங்க, எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி ஒரு வைராக்கியத்தோடு அந்த நாட்களில் ஊழியத்தை செய்த எங்களுக்கு ஆண்டவர் இப்போ என்னென்னா கிருபையினால் ஒன்றும் குறைவே வைக்கல. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற எல்லா வசதிகளையும் தந்து கர்த்தர் நம்மை வைத்திருப்பார். நாமக்கல்ல தான் ஒரு சமயத்தில் அந்த ஒரு 2 வீலர் சுவேகான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி அது தேடி பார்த்தாலும் கிடைக்காது. எங்கேயாவது கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபோட்டோ பிடிச்சிட்டு வாங்க. எங்கேயும் கிடைக்க சுவேகான் ஒன்று. அந்த வண்டியை ஓட்டிட்டு சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க சொந்தத்தில் அவங்க சித்தப்பா வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல சேரீ கொடுத்துருந்தார். அதில் திடீர்னு பார்த்தா வீலில் சுற்றி ஆள் எஸ்கேப் ஆனோன்னு அவ்வளோதான் கட்டு முடிச்சு போச்சு. அன்றைக்கி எப்படி போகிறது, சர்ச்சுக்கு போகிறது? ஆகவே இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒன்றையே வச்சுட்டு சர்ச்சுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போய் இந்த மாதிரிலாம் ஊழியம் செய்த காலங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பாஸ்டர்ஸுகள் உடனே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இல்லைன்னு சொன்னால் என்னென்ன திருட்டு வேலைகள்லாம் செய்கிறாங்க பாருங்க. என்னென்ன திருட்டு வேலையெல்லாம் பண்ணுறாங்க. என்ன பண்ணாங்கன்னா புதையல் கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு மந்திரவாதிகிட்ட போய் கேட்டாங்களாம். புதையல் கிடைக்கணுன்ட்டு சொல்லி மந்திரவாதி சொன்னான்னா கருப்பு ஆடு வாங்கிட்டு வா. என்ன ஆடு? கருப்பு ஆடு. சபையிலேயே சொன்னானா அந்த ஊழியக்காரன், கருப்பு ஆடு எங்கேயா கிடைக்குமான்னு கேட்டானா. விசுவாசிகளுக்கு தெரியலை என்னங்கிறது. கருப்பாடு வாங்கிட்டு போய் அங்கே அதை வெட்டி பலி கொடுத்து அங்கே கிடைக்கும், புதையல் கிடைக்கும்னு எதிர்பார்த்தா அத்தனை பேரும் பயங்கரமாக என்ன செய்தாங்கன்னா கடனில் மாட்டி செத்தே போனாங்க. ஒருத்தம் கூட இல்லை. என்ன சொல்கிறேன், புதையல் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு சொல்லி பேய்க்கு பின்னால் போனா, பிசாசுக்கு பின்னால் போனா, மந்திரவாதம், பில்லிசூனியம், ஊழியக்காரன் மந்திரவாதத்தில் பில்லிசூனியத்தில் அவன் விழுந்துட்டான்னு சொன்னால் அவன் குடும்பமே ஒன்றுமில்லாமல் போயிடும். குடும்பம் ஒன்றுமில்லாம சாபம் போடல. இது சத்தியம், வசனம். ஆகையினால்தான் இந்த லேவியராகமத்தில் சொல்லப்பட்டு, நான் பரிசுத்தர், உங்களை பிரித்து எடுத்தேன். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் என்ன செய்யுங்கள், பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தமான வாழ்க்கை, இதை நம்ம வாழ்க்கையில் நம்ம வைராக்கியமாய் பரிசுத்தத்துக்காக வாழ்ந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பாலும் தேனும் ஓடும்படி கர்த்தர் கிருபை செய்வார். நம்முடைய தலைமுறைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பாலும் தேனும் ஓடும்படி கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் காலைல கூட சொன்னேன், என்ன தெரியுமா, அதாவது எல்லாம் இருக்கும் பொழுது பரிபூர்ணமாக இருக்கையில் நீ என்னை சேவியாமற் போனது நிமித்தம் என்று ஒரு வார்த்தை வரும். அப்போது எனக்கு ஒரு பயம் என்ன தெரியுமா, எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கிறது, ஆனால் கர்த்தரை சேவிக்கிறதுல நான் குறைவு வைப்பேன் என்று சொன்னால் எல்லாத்தையும் அனுபவி அப்படின்னு இன்னும் தந்து அனுபவிக்க வச்சுட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா, பரலோகத்தை எடுத்துருவார். ஆகவே இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நல்ல தேசம், நமக்கு நல்ல ஒரு வசதி, பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை நமக்கு கிடைக்கலாம். அதை எதிர்பார்த்து விட்டு மண்ணுக்காக என்ன செய்யக்கூடாது, மாணிக்கத்தை விட்டுறக்கூடாது. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறவே கூடாது. பரலோகத்தை விட்டுவிடவே கூடாது. நல்ல பொண்ணு, நல்ல மாப்பிள்ளை,
நல்ல உத்தியோகம், ஆனால் ஒன்று என்னது, விசுவாசத்துக்குள்ளால இல்லை. ஆகையினால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தருடைய வழியை விட்டு பின்வாங்கினால், கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு பின்வாங்கினால் எல்லாம் இப்போ நிறைவாக இருக்கிறது. ஒரு சகோதரி சந்திக்கிறதுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பாஸ்டர் போனார். ஏன்னா அவங்க சபைக்கு வரல. அப்போ சபைக்கு வராத அவங்க தான் பார்த்து அந்த பாஸ்டர் தான் கல்யாணமெல்லாம் பண்ணி வச்சார். ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருந்தது. அப்புறம் பார்த்து ஒரு நல்ல கல்யாணமெல்லாம் பண்ணி வச்சார். குழந்தை இல்லை. அப்புறம் குழந்தைக்காக ஜெபம் பண்ணார். குழந்தை கிடச்சிது. இப்போ சாட்சிக்கு சபைக்கு வர மாட்டாங்கிற அந்த சகோதரி. இப்போ சபைக்கு வராமல் இருந்த உடனே இவங்க போய் கேட்டார். இந்த பாஸ்டர் என்ன கேட்டார்னா, என்ன சிஸ்டர் நீங்கள் சபைக்கு வர மாட்டேங்கிறீங்க, முன்னால் ஒழுங்காக வந்துட்டு இருந்தீங்களே, நல்லா உற்சாகமெல்லாம் இருந்தீங்களே, இப்போ சபைக்கே வரதில்லையே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், அது பாஸ்டர் இந்த பிள்ளைங்க பிறந்த ஒருபாடு பெரிய தடையாக இருக்குது, சபைக்கு வர்றதுக்கு முடியலை, அந்த பிள்ளைகளால் தான் நான் தடைப்பட்டிருக்கிறேன், சபைக்கு வர முடியாதபடி தடைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு. அந்த பாஸ்டர் சொன்னாரன், முழங்கால் போடுவோம், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் தடையை மாற்றுவாராக. என்ன தடைய மாட்டணும்? எடுத்துட்டா போதும் இல்லை, பிள்ளைகளை எடுத்துட்டா போதும் இல்லை. அருமையார்களே, ஊழியக்காரங்கிட்ட அப்படி பேசக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்கிட்ட அப்படி பேசக்கூடாது. ஆண்டவர் வேலையை கொடுத்தாரு, அதனால் என்ன சபைக்கு வர முடியலை. ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்தாரு, அதனால் என்ன சபைக்கு வர முடியலை. ஆண்டவர் எனக்கு உத்தியோகத்தை கொடுத்தார், ஆகவே எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது, அது அப்படின்னா எனக்கு சபைக்கு வர முடியவில்லை சொல்லவே கூடாது. காலையில் கூட நான் சொன்னதை திரும்ப சொல்கிறேன். ஒரு குடும்பம் செல்லெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு சபைக்கு வர காணோம். ஆனால் அந்த பிரதர் என்ன செய்வார்னா, ஒழுங்காக காணிக்கை அனுப்பிடுவார். காணிக்கை அவர் அனுப்புறது எனக்கு உடனே தெரியும், ஆன்லைனில் வந்துடும். ஆனால் அப்படிங்க ஏன் சபைக்கு வரல பாஸ்டர், நான் ஆன்லைனில் பார்த்துக்கிறோம் அப்படின்னாங்க. ஆன்லைனில் பார்த்தாங்க. ஆன்லைனில் பார்த்ததுனால அந்த வீட்டில் ஒரு ஆண் வந்து அந்த 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 வீட்டுக்கு வந்து ஒரு ஆண் கூட இப்போ அந்த அம்மா போகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆன்லைன் கடைசியா, ஆமாம், புரியலையே உங்களுக்கு? அழுறாங்க அந்த பிரதர். போகிற வண்டியில் ஏறி போகிறா, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வீட்டை காலி பண்ணியாச்சு, வீட்டுக்காரரு அவங்கள துரத்திட்டாங்க, இது இந்த ஏற்றுக்கொள்ள மாட்டோன்னு சொல்லி. இப்போ அடுத்த வீட்டுக்கு போனோம், அங்கே இதே தொழில் நடக்கிறது. ஜெபம் பண்ணுங்க. அழுறார் அந்த மனுஷன். 10-20 கிலோ குறைஞ்சிட்டார், ஆள் மெலிஞ்சு போயிட்டார். ஒழுங்காக மனைவியும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு சபைக்கு வரல அப்படின்னா நிலைமை தலைகீழாக போயிடும். நிலைமை தலைகீழாக போய் சாபம் போடுறதில்ல, வசனம், சத்தியம், சத்தியம். கர்த்தர் உங்களை வேறு பிரித்து ஆண்டவர்களை அழைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? இந்த உலகத்திலே உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களுக்கு நித்திய வாழ்வையும் தரணும். ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? நம்மலாம் சேஷ்ட புத்திரர்கள், நம்மலாம் தலைச்சன்கள். அப்படியே சேஷ்ட புத்திரர்களாய் நம்ம இருக்கிற அப்படின்னாலே கர்த்தர் நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம்? இந்த உலகத்தில் பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை, பரலோகத்தில் நமக்கு. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் ஆயத்தம் பண்ண பின்பு வந்து நான் இருக்கிற இடத்துல உங்களையும் நான் சேர்த்துக்கொள்வேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டு போயிருக்கிறார். அதை விட பெரிய வாக்குத்தத்தம் வேற எதுவுமே கிடையாது. பூலோகத்தின் எருசலேம் அல்ல, அந்த பரலோக எருசலேமை நம்முடைய கண்கள் போய் காண வேண்டும். எத்தனை பேர் காணணும்னு விரும்புகிறீங்க? எப்போ போய் காண்பேன், எப்போ நான் போய் சேர்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். உண்மையான பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அந்த பரலோக தேசமாக இருக்கிறது. அங்கே தான் நமக்கு எல்லா வசதியும் இருக்கிறது. ஒரு வசதியும் குறையவே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? இங்கே இல்லாத வசதி அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அங்கே போனால் அந்த நாட்டில் போன பாடு நமக்கு என்னென்னா, நம்ம இந்த நாட்டில் உலகத்தில் எந்த வீட்டில் போய் நீங்கள் குடியிருந்தாலும், எல்லா வசதி இருந்தாலும், அமெரிக்காவில் போய் குடியிருந்தால் கூட ஒரு திருப்திங்கிறது வரவே வராது. திருப்திங்கிறது வரவே வராது. வேணும்னா நீங்கள் நான் சொல்கிறத அனுபவிச்சு பாருங்க. சாலமோனே சொல்கிறான், மாயை மாயை எல்லாம் அனுபவித்து அவனுக்கு என்ன இல்லை,
ஒரு திருப்தி இல்லை, மன நிறைவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு மன நிறைவு திருப்தியும் கர்த்தர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கே போன ஒரு பாடு, இது எனக்கு பிடிக்கல, அது நல்லா இல்லை, இது போர் அடிச்சுன்னு சொல்லிக்கிட்டு போர் அடிக்கிற விஷயம் ஒன்றுமே இருக்காது. இங்கே நீங்கள் என்னென்ன 50,000க்கு ஒரு பெட்டு வாங்கி 2 லட்சத்துக்கு ஒரு காட்டு வாங்கி மொத்தம் 3க்கு என்ன உங்களுக்கு வந்து என்னென்னா பெரிய கம்ஃபர்டபுளான ஒரு கட்டில் வாங்கி படுத்தாலும் 6 மாதம் ஆனவுடனே இதை மாற்றிட்டு வேற ஒன்று வாங்கலாமா? அது ஒரு புளிப்பாத்தான் தெரியும். விளங்குதா? ஏசி இல்லை, ஏசி இருந்தால் எப்படி இருக்கும்? சொர்க்கம் மாதிரி இருக்கும். வாங்கினா முதல் நாள் அப்படி தெரியும். அடுத்தது பாருங்க, இப்போ எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்கு ஏசி வேணும் போய் அவங்க ஏசி வேண்டான்னுவாங்க. அவங்க ஏசி போடும்போது எனக்கு நான் ஏசி வேண்டான்னு போய், எனக்கு சூடாக இருக்கும், அவங்களுக்கு குளிராக இருக்கும். இங்கேயும் சரி எங்கேயும் எங்கிருந்தாலும் எங்களுக்கு தான் பிரச்சனை. என்ன பண்ணுறது? அதனால இந்த உலகத்தில் உள்ள பாலும் பழக பழக பால் என்ன செய்யுமா? புளிக்கும். இந்த உலகத்தில் நமக்கு எல்லாம் கொஞ்ச நாள் புளித்து போகும். ஆனால் அதே வேளை பரலோகம் புளிக்காத ஒரு தேசம். ஆமென். சத்தம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆஹா என்ன இன்பம், பரலோக இன்பம் பாட்டு பாடி இருக்கிறான் பாருங்க பக்தன். அவ்வளவு பரலோகத்தினுடைய இன்பத்தை வர்ணிக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு மகிமையான தேசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்தம கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த தேசத்துக்கு போகணும்னு சொல்லி எத்தனை பேர் கனவு காண்றீங்க? ராத்திரியில் நீங்கள் தூக்கத்தில் அங்கே போயிட்டு வந்துடணும். யார் போயிட்டு வந்தது? பவுல் போயிட்டு வந்தார். எங்கே எந்த வசனம் சொல்லுகிறது? 2 கொரிந்தியரில் தானா? 12ஆம் அதிகாரம் தானா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறேன்னு. நான் ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரதீசுக்குள்ளே அவன் போய் அப்படின்னு சொல்றார் பாருங்க. அதே போல் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பாருங்க. அங்கே யோவான் அப்போஸ்தலன் என்ன செய்தான்? அவன் பரலோகத்திலே அவன் இங்கே ஏறிவான் என்கிற சத்தத்தை கேட்டான். 4ஆம் அதிகாரம் சொல்லியிருக்கிறது வெளிப்படுத்த 4. அங்கே அவன் ஏறி போய் பரலோகத்தின் காட்சிகளை என்ன செய்தான்? அவன் கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இருந்ததுங்கே பத்திமு தீவிலே தன்னந்தனிமையாக இருந்தான். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தன்னந்தனிமையாக இருக்கலாம், சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், உடை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் காட்சிகள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும் என்று சொன்னால் அது உங்களுக்கு என்னன்னா மிகுந்த திருப்தியை தரும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் சந்தோஷமாய் வாழ செய்வது அந்த பரலோகத்தின் காட்சிகள். இந்த பரலோகத்தை நினைத்து கொண்டே நம்ம வாடுவோம். எப்போ நம்ம போய் சேர போகிறோம், எப்போ போய் சேர போகிறோம்? இந்த உலகத்தில் வந்து லோத்துடைய மனைவி என்ன செய்தா? அவள் நல்ல வசதிகளும் அவனுக்கு இருந்தது. ஆண்டவர் சொன்னார், விட்டு நீ வா என்று சொல்லி சொன்ன உடனே அவன் என்ன செய்தாள்? இல்லை இப்போ தான் நான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு, கல்யாணத்தையெல்லாம் பார்த்துட்டு யார் சம்பந்தமே இல்லாத 2 மருமக்கன்மார் இதெல்லாம் நான் பார்த்துட்டு வரேன், இதெல்லாம் விட்டுட்டு வர்றது எப்படி அப்படின்னு சொல்லி நின்றாள். தேவதூதன் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்தாலும் திரும்பி பார்த்தாள். அவள் உப்பு தூணாய் மாறி போனாள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, நம்ம இந்த உலகத்தினுடைய காரியங்களை நம்ம நினைத்து பின்திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், பின்மாற்றத்துக்கு இடம் கொடுப்போம்னு சொன்னால் அந்த பரலோகத்தினுடைய மேன்மைகள் எல்லாவற்றையும் இழந்து போவோம். முதல்ல சந்தோஷம் ஈடுபடும், சமாதானம் ஈடுபடும். இந்த உலகத்தையே நரகமாக கர்த்தர் மாட்டிடுவார். அதனால எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? நேற்றைய தினத்தில் ஒருத்தருடைய ஒரு சினிமா இயக்குனர், அந்த அம்மா பயங்கரமான டான்ஸர். அந்த அம்மா அவங்களுடைய சாட்சியை நான் திடீர்னு நான் பார்த்தேன். அவங்களுடைய பரிதாபமான வாழ்க்கையை பார்த்தேன். என்ன அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு திடீர்னு பேக் பெயின் வந்துச்சு தான். இந்த பேக் பெயின் சொன்னால் நான் பார்த்தேன், நமக்கு அதான் அந்த கேஸ் தானே. அதனால் பேக் பெயின் என்ன சொல்கிறாங்களேன்னு பார்த்தா, போய் டாக்டர்கிட்ட போய் கேட்டாங்களா. அந்த வடபழனியில் ஒரு பிரபலமான ஆஸ்பத்திரின்னு பேர் சொல்லலை. அந்த ஆஸ்பத்திரி போன உடனே உங்களுக்கு ஒரு வேளை அதில் அந்த ஸ்பைனல் கார்டில் ஏதாவது டியூமர் இருக்கலாம், அதனால் அது ஒன்று பார்த்துருவோம், அதை ஒரு பயாப்சி எடுத்துடலாம், ஒரு 15 நிமிஷம்தான், ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு எடுத்துருவோம், அவ்வளோதான், பார்த்துட்டு அப்புறம் கொடுத்துட்டோன்னா நமக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம், அது இல்லைன்னா பிறகு பின்னால் பிரச்சனை போயிடணுன்னு இந்த ஆள் சொல்லி ஒன்று அட்மிட் பண்ணாங்க. நான் 15 நிமிஷத்தில் 3.5 மணி நேரமாக அந்த அம்மாவுடைய முதுகை கீறி கிழிச்சி போகும்போது நடந்து போனாங்களாம்.
வீட்டில் மேலே மாடியிலேருந்து நடந்து இறங்கி ஆஸ்பத்திரி நடந்து போனவங்க திரும்ப அவங்கள என்ன செய்தாங்கன்னு சொன்னால் படுக்கையில் தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டிருக்கிறாங்க. 5 வருஷமாக படுத்துருக்குறாங்க அந்த அம்மா. 5 வருஷமாக எல்லாம் பெட்டில் தான் போகுது. இந்த இடுப்புக்களை எதுவுமே வேலையே செய்யலை. இந்த அம்மா சொன்னாங்களா, என்னை விட்டுருங்க, நான் சர்ஜரி பண்ண வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குன்ட்டு. இல்லை, புருஷன் சொன்னாரா, இல்லை எப்படி அந்த டாக்டர் சொல்கிறாருல்ல செஞ்சுருவோமே அப்படின்னு. புத்தி கெட்டு போவோங்க சில சமயத்தில். சில டைமில் என்ன செஞ்சிடும், புத்தி கெட்டு போகும். எல்லாம் இருக்குது, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அவளுக்கு பணம் இருந்தோம், இப்போ வாழ்க்கையில் என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த மனுஷன் சொல்கிறத பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு நிமிஷத்தில் எடுத்த தவறான முடிவு இப்போ அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மனைவிக்கு கூட உட்கார்ந்து அந்த அம்மாவை கவனித்து கொண்டே இருக்கிறார். வாழ்க்கை அது சீக்கிரமாக மாறிவிட்டது. எவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம், எவ்வளோ புகழ் பெற்றிருக்கலாம், ஆனால் அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நமக்கு என்ன இருந்தாலும் ஒரு நிமிஷத்து எல்லாம் தலைகீழாக மாறி போயிடும். அதனால் பாலும் தேனும் ஓடுகிறதான வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தருகிறான். அதுதான் என்ன வாழ்க்கை தெரியுமா? இந்த கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை. இப்போ கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் எல்லாம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவனுடைய வாழ்க்கை அப்படின்னா, அந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவனுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் அவனை எல்லா பிரச்சனையும் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. உதாரணத்துக்கு யோபுவை பாருங்க. யோபுடைய வாழ்க்கையில் அவருடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை கர்த்தர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையில் வேண்டுமென்றா பலவிதமான கஷ்டங்கள் வரலாம், ஆனாலும் கர்த்தருக்குள்ளே இருக்கிறவர்கள் அவர்கள் நிச்சயமாக என்ன செய்வார்கள், உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு கர்த்தர் அவர்களுக்கு இந்த பூலோகத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை கொடுப்பார், பரலோகத்தில் ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆனாலும் நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் உறுதியாக இருங்கள், தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது அப்படின்னால ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான அந்த நித்திய வாழ்வை பெறணுன்னாலும் சரி, இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் நாம் வாழுகிற வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள வாழ விரும்புகிறீங்க? கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது சாதாரணமாக விளக்கவே முடியாது. நீங்கள் வேதத்தில் நிருபங்களை படித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் 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 அப்படிங்கிற அந்த வார்த்தை எல்லாத்தையும் கோர்வையாக எழுதி அப்படியே நீங்கள் அந்த ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள், தலையே சிரட்டி வெடிச்சிடும். அவ்வளவு ஆழமான விஷயம்தான் கிறிஸ்துவுக்குள் என்று இருக்கிற சத்தியம். அது புரிந்து கொள்வது மிக கடினமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நீங்கள் எபேசியர் நிருபத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 1 அதிகாரம் 1 வசனம், எபேசியர் 1:1 கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்கு அப்படின்னு சொல்லுவார். 1 அதிகாரத்தில் 4 வசனத்தை வாசித்து பாருங்க, 3 வசனத்தை வாசித்து பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய கிறிஸ்துவுக்குள், மறுபடியும் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? யார் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறது? தேவன். எப்போ? கிறிஸ்துவுக்குள். எப்போ? இப்ப பாருங்க, அடுத்த வசனம் வாசித்து பாருங்க, 4 வசனமா. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஹலோ, புரிஞ்சுதா? எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் தெரிந்து கொண்டார். கரங்களை கொட்டி கத்திர பயப்படுதால். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறது சாதாரணமாக ஏதோ நம்ம கிறிஸ்துவ மதத்துக்குள் வருவதல்ல. கிறிஸ்துவுக்குள் என்பது அது மகா பெரிய சத்தியம், மகா பெரிய சத்தியம். அதை நம்ம உணர்ந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா, கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறோமா என்கிறதை நாம் என்ன செய்ய வேணும், பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளான அந்த வாழ்க்கையை நாம் உடையவர்களாய் நாம் மாற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்போம் என்றால், கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே
கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் என்ன கத்த வச்சிருக்கிறாரு? பாலும் தேனும் ஓடுகிறதான அனுபவத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சமயம் என்ன செய்து விட்டது? முடிந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னால் நிறைய பேசணும். உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு விட மனசு கிடையாது, உங்களை விடுறதுக்கே மனசு கிடையாது. அதனால் நேற்றுக்கு சாயங்காலம் சொன்னாங்க, நாளைக்கு எப்படி நின்று பேச போகிறீங்க? திடீர்னு பார்த்தா நேற்றுக்கெல்லாம் காலுக்கு பயங்கரமான வலி வந்துடுச்சு. பயங்கரமான வலி, நடக்கவே முடியலை. மெதுவாக நடந்து 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 வீட்டுக்குள்ளே நாளைக்கு எப்படி நிற்க போகிறீங்கன்ட்டு. அதாவது ஈசாக்கு ஆபிரகாம்கிட்ட கேட்டான். என்ன கேட்டான்? கத்தி இருக்குது, அப்புறம் விறகு இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கேங்கிற மாதிரி தான் கேட்ட கேள்வி. கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். வந்து நின்ன பிற்பாடு கர்த்தர் மான்களுடைய கால்களை போல் ஆக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ நேரம் பேசினாலும் பேசிக்கிட்டே போவேன், பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். என்னன்னு சொன்னால், இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது பழுதற்ற வாழ்வு, பரிசுத்த வாழ்வு, பரிபூர்ணமான வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு, உயிருள்ள வாழ்வு, ஒளி உள்ள வாழ்வு. அல்லேலூயா. இதெல்லாம் என்ன வசன ஆதாரங்கள் இல்லாமல் சும்மா சொல்லக்கூடாது இல்லையா? அதனால் வசனத்தை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். ஆதியாகமம் 2:7 சொல்லியிருக்கிறதுபடி ஒரு உயிருள்ள வாழ்க்கை. ஆமென். என்ன உயிருள்ள வாழ்க்கை? ஜீவ சுவாசத்தால் ஊதப்பட்ட வாழ்க்கை. யார் நம்ம பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமோ, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை யார் பெற்றிருக்கிறோமோ, அந்த அபிஷேகத்தை நம்ம பெறும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார் என்றால், நமக்கு ஒரு ஜீவ சுவாசத்தை நமக்குள்ள ஊதி உயிர் உள்ளவர்களாக மாற்றுகிறார். கரங்களா சேர்த்து கர்த்தரை மையப்படுத்துமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம், எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் கிறிஸ்துவுக்குள் வாழணும், நான் ஒரு உயிருள்ள வாழ்க்கை வாழணும். என்னுடைய வாழ்க்கை உயிருள்ள வாழ்க்கையா இல்லைப்பா. என் வாழ்க்கை உயிருள்ள வாழ்க்கையாக மாறணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையாக இருக்கணும். என் வாழ்க்கை ஒளி உள்ள வாழ்க்கையாக இருக்கணும், ஒளி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கணும். Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. Glory to God. உலர்ந்த எலும்புகளை உயிருள்ளதாய் மாற்றின ஆண்டவர், உங்கள் வாழ்க்கை கர்த்தர் உயிருள்ளதாய் மாற்றுவதற்கு ஒரு வல்லமுள்ள தேவனத்தை விசுவாசிக்கிறீங்க? Thank you, Jesus. என் வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கிறது, என் வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கிறது, வறண்டு போய் கிடக்கிறது. கர்த்தாவே, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன்னு சொன்னீரே, என்னை உயிருள்ளவனாய் மாற்றுவீராக, என்னை ஒளி உள்ளவனாய் மாற்றுவீராக, என்னை கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனிதனாய் மாற்றுவீராக என்று சொல்லி 2 கரங்களை வைத்து ஆண்டு நோக்கி ஒரு நிமிஷம் எல்லாம் சத்தமா ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் அப்பா, ஒரு மாற்றம் வர வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை தாரும் ஆண்டவரே. எனக்கு ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழுகிற வாழ்க்கை எனக்கு வேண்டும். நான் உலகத்துக்குள் இருக்கக்கூடாது. என்னை கிறிஸ்துவுக்குள் நீ தெரிந்து கொண்டபடியே நான் வாழும்படியாய் கிருபை செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஓ, சாத்தானுக்குள்ளாலே, அந்தகாரத்துக்குள்ளாலே, உலகத்தின் வழிபாடுகளுக்குள்ளாலே, பாவத்துக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை தான் பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறது மட்டுமல்ல, நித்தியமான வாழ்க்கையை நமக்கு பரலோகத்தில் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒளி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நீ தருவீராக, ஒளி கொடுக்கிற வாழ்க்கை எனக்கு தருவீராக. ஓ ஹல்லேலூயா. ஒளி கொடுக்கிற வாழ்க்கை கையில் வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உயிருள்ள வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா, உயிருள்ள வாழ்க்கையை தாங்க. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. உமக்கு நன்றி. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒரு சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும்.
அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சோலினால் மூடனுமே, பரிசுத்தமாகணுமே, தோலினால் மூடனுமே, பரிசுத்தமாகணுமே. ஐயா அசைவாடும் வாழ்க்கை உண்டாக அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெறட்டும். ஒரு உயிருள்ள வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லா கரங்களை கொட்டி மறுபடியும் கர்த்தரை மையப்படுத்துங்கள். Yes, 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 Lord. Hallelujah, hallelujah, hallelujah. உம்முடைய அபிஷேகம், உம்முடைய அபிஷேகம், உம்முடைய அபிஷேகம் எல்லார் மேலும் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் எல்லார் மேலும் ஊற்றப்படட்டும். உலர்ந்த அனுபவங்கள் மாறட்டும், வறண்ட அனுபவங்கள் மாறட்டும், வற்றி போன அனுபவங்கள் மாறட்டும். பாலும் தேனும் உள்ள ஆரோக்கியமான வாழ்க்கை எல்லாருக்கும் உண்டாவதாக உண்டாவதாக. பயன்படுத்துவீராக. பயனுள்ள வாழ்க்கையாய் அவருடைய வாழ்க்கை மாறுவதாக. பரிபூர்ணமுள்ள வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை மாறுவதாக. Jesus Lord, hallelujah. அப்பனே, எங்களோடு கூட பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். பாலும் தேனும் ஓடுகிறதான அனுபவங்களை நீர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமான வாழ்வு ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கை உண்டாகட்டும். பழுதற்ற வாழ்வு எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். பரிபூர்ணமான வாழ்வு எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். ஒளி கொடுக்கிற வாழ்வு, ஒளி உள்ள வாழ்வு, உயிருள்ள வாழ்வு, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை நித்தியமான அந்த பரலோக வாழ்வை எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்ய ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவல நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களுடன் கூட இன்று நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.